வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொதுவா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசுறப்போ, அதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அதாவது 2 விஷயங்கள் பாஸ்ட் டென்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா, எது முதல்ல நடந்துச்சோ அதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் போனேன். அதுக்கு முன்னாடியே அவர் வந்திருந்தார். பொதுவா நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தப்பவே சொன்னோம். வந்திருக்கார் அப்படின்னா அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு. வந்து இருந்தார் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நான் போனேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே அவர் வந்திருந்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டேன். ஸோ அம்மா வர்றதுக்கு முன்னாடியே, ஸோ அம்மா வர்றது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நான் கிளீன் பண்ணது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ விஷயம் இவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த 2 விஷயங்களை பத்தி பேசுறப்போ எது முதல்ல நடந்துச்சோ அதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றப்போ சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இல்லைன்னா ஏதாவது நேம்ஸ் எதுவா இருந்தாலும் அது கூட நம்ம ஹேட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப் இல்லைன்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இதை நம்ம சேர்த்துக்க போறோம். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்றது எதுன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ் இது, அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் இதுதான் அதோடைய தேர்ட் ஃபார்ம் இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வேலையை முடிச்சிட்டேன். ஸோ அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே, ஸோ எது முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா நான் வேலையை முடிச்சது தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லையா. ஸோ வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹேட் ஃபினிஷ்டு த ஒர்க் பிஃபோர் ஹி ஆஸ்ட். அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்றதுனால பிஃபோர் ஹி ஆஸ்ட். ஐ ஹேட் ஃபினிஷ்ட் த ஒர்க் பிஃபோர் ஹி ஆஸ்க்ட். அவர் சாவியை தொலைச்சிட்டாரு, அதனால எங்களால உள்ள போக முடியல. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்? சாவியை தொலைச்சிட்டது தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அதனால தான் எங்களால போக முடியல இல்லையா. அதனால இங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறது, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறது சாவியை தொலைச்ச விஷயத்த. தொலைக்கிறது அப்படிங்கிறப்ப லாஸ், அதோடைய தேர்ட் ஃபார்ம் லாஸ்ட். He had lost the key, so we couldn't enter inside. இந்த இடத்துல முடியும் அப்படின்னா can, அதோடைய past tense could இல்லையா. ஸோ முடியல அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து couldn't அப்படின்னு சொல்லியிருக்கோம். He had lost the key, so we couldn't enter inside. நாங்க போனப்போ அவர் கிளம்பி போயிட்டாரு. நாங்க போனப்போ அவர் இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் போயிருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நாங்க போனது பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அங்க போன போது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வென்னுங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ அங்க போன போது அப்படிங்கிறப்போ when we reached there he had just left. அப்பதான் அப்படிங்கிறதுக்கு நம்ம justங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். when we reached there he had just left. நான் நேற்று ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு அவரை தெரியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை. ஸோ நேற்று நடந்த ஒரு விஷயம், நேத்திக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனாலதான் பார்த்ததே இல்லைங்கிறத நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். நேத்து எனக்கு அவரை தெரியல அப்படிங்கிறத நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ எனக்கு அவரை தெரியல அப்படின்னா ஐ டிடன்ட் நோ ஹிம். நான் அவரை பார்த்ததே இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ ஐ ஹேட் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். இதை கேட்குறப்போ இது அப்படியே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல உள்ள சென்டென்ஸ் மாதிரியே தானே இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், எனக்கு அவர் யாருன்னு தெரியல, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை அப்படின்னு இப்போ சொல்றோம்னா இதே சென்டென்ஸை நம்ம ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நேத்து நடந்த ஒரு விஷயம், நேத்து பார்த்த ஒருத்தர், நேத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றப்போ பாஸ்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நம்ம சொல்றோம் ஐ டிடன்ட் நோ ஹிம், ஐ ஹேட் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். ஸோ பழைய ஒரு வருஷம் இல்லைனா பழைய ஒரு டேட்டை சொல்லி அதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்றப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ 2018க்கு முன்னாடி அவர் ஃபுட்பால் விளையாண்டது இல்லை எப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஹி ஹேட் நெவர் பிளேட் ஃபுட்பால் பிஃபோர் 2018. ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து நெவர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதே சென்டென்ஸை ஹி ஹேடன்ட் பிளேட் ஃபுட்பால் பிஃபோர் 2018 அப்படின்னு வேணாலும் நம்ம சொல்லலாம். நேத்து நான் தூங்கிட்டேன், நேத்து நான் 8 மணிக்கு முன்னாடியே தூங்கிட்டேன். ஸோ நேத்து அப்படின்னு ஒரு பழைய டே சொல்லி அதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்றதுனால நேத்து 8 மணிக்கு முன்னாடியே தூங்கிட்டேன்.
ஸோ தூங்குறது, நல்ல தூக்கத்துல ஆழ்ந்தேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து fall asleep அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். fall, fell and third form fallen. I had fallen asleep before 8 o'clock yesterday. நான் உண்மையை சொல்லியிருக்கலான்னு நினைச்சேன். ஸோ இங்கே வந்து நினைச்சேன் அப்படின்றது past tense. அதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கலான்ட்டு அப்படின்றதுனால அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து past perfect tenseல சொல்ல போறோம். ஸோ நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்றதுக்கு I wished. சொல்லியிருக்கலாம் அப்படின்றதுனால I had told the truth. So I wished I had told the truth. நேற்று மழை பெஞ்சிச்சு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வீட்டுக்கு திரும்புறத நம்ம ரிட்டர்ன் அப்படின்ற வேர்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மழை பெய்ய தொடங்கிய போதுன்றது வந்தாலே நம்ம வென்னு சொல்லுவோம் இல்லையா. when it started to rain I had just returned home. அப்பதான் வந்திருந்தேன் அப்படின்றதால I had just returned home. ஸோ மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தது past perfect tense, மழை பெஞ்சது past tense. I had just returned home when it started to rain. ஒரு பழைய விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு என்கிட்ட பணமே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அப்போ என்கிட்ட pணம் இல்லை அப்படிங்கிறது past tense. ஏன்னா அதுக்கு முன்னாடியே செலவழிச்சது past perfect tenseல சொல்ல போறோம். ஸோ அப்போ என்கிட்ட பணம் இல்லை, இருக்குன்னா நம்ம ஹேவ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ்னு சொல்லுவோம். அதே விஷயத்த past tenseல சொல்றதுக்கு ஐ டிடன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ டிடன்ட் ஹேவ் எனி மணி பிகாஸ் ஐ ஹேட் ஸ்பெண்ட் எவ்ரி திங். ஸோ ஸ்பெண்ட் அதோட தேர்ட் ஃபார்ம் தான் ஸ்பெண்ட். I didn't have any money because I had spent everything. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான சின்டாக்ஸ். ஸோ எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு had போடுவோமோ அதே இடத்த நம்ம இப்போ had not இல்லைன்னா hadn't ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அது கூட had not ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb. இல்லைன்னா சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அது had notோட கான்ட்ராக்ஷன் hadn't ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb. இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கொஷின் கேட்கறதுக்கான ஃபார்மேட். ஸோ கொஷின் கேட்கறதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹேடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்டாக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா had, subject and past participle form of the verb. ஸோ நான் 2015க்கு முன்னாடி சென்னைக்கு போனதில்லை. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. நான் போனதே இல்லை அப்படின்னால I hadn't visited Chennai before 2015. நான் காலையில் சாப்பிடாததுனால டயர்டாக இருந்தேன். ஸோ நான் காலையில் சாப்பிடாததுனால தான் டயர்டாக இருந்தேன். ஸோ சாப்பிடாதது தான் முதல்ல நடந்தது. அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். டயர்டாக இருந்ததை பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஐ வாஸ் டயர்ட் பிகாஸ் ஐ ஹேடன்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேடன்ட் ஹேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக சாப்பிட்றது ஈட் அதையும் நம்ம ஹேவ்ன்ற வேர்டால ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட் பற்றி பார்க்குறப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம சாப்பிட்றது ஈட்டுங்கிற வேர்டுக்கு பதிலாக ஹேவ் அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஹேடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன் அதை வேணாலும் இங்கே யூஸ் பண்ணலாம். இதே சென்டென்ஸை நம்ம ஐ வாஸ் டயர்ட் பிகாஸ் ஐ ஹேடன்ட் ஈட்டன் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படி வேணால் சொல்லலாம். இல்லை ஐ வாஸ் டயர்ட் பிகாஸ் ஐ ஹேடன்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ நான் உங்களை கேட்டப்பவே நீங்கள் வேலையை முடிச்சிருந்தீங்களா, அப்போவே நீங்கள் வேலையை முடிச்சிருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் கொஷின் ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எஸ் ஆர் நோ கொஷின் முடிச்சிருந்தீங்களா அப்படின்னா ஆமாம் நான் அப்போவே முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் அப்போ முடிக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ had you completed your assignment then அப்பவே அப்படிங்கிறதுக்கு தான் தென்னுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வேலை அப்படிங்கிறதுக்கு அந்த வேலை எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் அப்படிங்கிற வேர்டை வேணாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ had you completed your assignment then அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை had you completed your project then, had you completed your work then எப்படி வேணா நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு WH கொஷின். நானே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எங்கேயோ போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னா நேத்து நீங்க நான் கால் பண்ணதுக்கு முன்னாடியே எங்க போயிருந்தீங்க. ஸோ நான் கால் பண்ணது பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடியே நீங்க போயிருந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நான் உங்களை கூப்பிட்டேன், நான் உங்களை கால் பண்ணேங்கிறதுக்கு ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. எங்க போயிருந்தீங்க எங்கங்கிறதுக்கு வேர். ஸோ வேர் ஹேட் யூ கான், கோ, வெண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் கான். அதனால தான் இது வேர் ஹேட் யூ கான். ஸோ இந்த வீடியோவில் நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்
அதை நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.